யாருக்கிட்ட கேளு? கலெக்டர் கிட்ட போய் நான் கேட்கணுமா? கலெக்டர் உனக்கு சொன்னாரா? உன்னை யார் உன்னை கலெக்டர் இருக்க சொன்னாரா? நான் உன்னை கலெக்டர் இருக்க சொன்னாரா? உன்னை கலெக்டர் இருக்க சொன்னானா? உன்னை கேட்ட கேள்வி கலெக்டர் இருக்க சொன்னாரா? நான் கேட்குறேன் இது சொல்லு. 10 ரூபாய் நான் என்ன 10 ரூபாய் இல்லைன்னு சொன்னேனோ? காசு எங்க கிட்ட இருக்குது, புரியுதா? போய் கலெக்டர் கிட்ட கேளு என அந்த டாஸ்மாக் கடை ஊழியர் சொல்ல, கலெக்டர் தான் உன்கிட்ட எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் வாங்க சொன்னாரா என மது பிரியர் திரும்ப கேட்க, தம்பி நீ தேவையில்லாத வார்த்தைகளா பேசிட்டு இருக்க, பாத்துக்க, இங்கிருந்து கிளம்பு என்று ஆத்திரத்தோடு மிரட்டும் தாதா தொனியில் பேசும் இவர்தான் அம்பத்தூர் ஒரகடம் பகுதியில் இருக்கும் டாஸ்மாக் கடையுடன் செயல்படும் பாரின் உரிமையாளர் பார்த்திபன். ஒரு வாடிக்கையாளரிடம் இப்படி பகிரங்கமாக ரஃப்பாகவும் டஃப்பாகவும் மிரட்ட காரணம் என்ன? விளக்குகிறது இந்த தொகுப்பு. என்ன விசாரணை பண்றதுனால இது தப்பான விஷயம். சரி, ஓகே, ரைட். நீ செல்ல நான் கூட புடிங்க கூட விட்டுருவேன். முஞ்ச புடிங்க பாருங்க. அதான் ஸ்பாட்ல முஞ்ச புடுங்க, நான் ஒண்ணே பிரச்சனை கிடையாது. அது வந்து தப்பு, நீ பண்றது ரொம்ப தப்பு பண்ணீங்க. குச்சி போட்டு இங்க வந்து அர்த்தம் பண்றானுங்க. வாசல்லே பார்த்துட்டு என் வீட்டு வாசல்ல கூட பாட்டில தான் வச்சு போட்டு போறாங்க. கேட்டா அன்னைக்கு ஏந்து போறானுங்க, அங்கேயே மூத்திர பேரானுங்க, எல்லா வேலையும் பண்றானுங்க. மூட போறீங்க. இப்ப நான்லாம் எங்க போய் குடிக்கிறது? ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் போனா 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து ஷேராண்டால போனா. வழக்கம் போல வேலை முடிந்து வீட்டுக்கு போகும் வழியில், அதாவது அம்பத்தூர் ஒரகடம் பகுதியில் உள்ள காந்தி மெயின் ரோட்டில் இருக்கும் ஒரு டாஸ்மாக் கடைக்கு சென்ற மது பிரியர் ஒருவர் ஒரு பியர் கேட்டுள்ளார். கூலிங்கா வேணுமா என கடைக்காரர் கேட்க, வெயிலில் காய்ந்திருந்த மது பிரியரோ ஆமாம் என பதில் சொல்ல, டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இருந்த பாரில் உள்ள ஃப்ரிட்ஜில் இருந்து கூலிங்காக ஒரு பீர் பாட்டிலை எடுத்து கொடுத்து 210 ரூபாய் கேட்டிருக்கிறார். பீர் ஆவலில் சொன்ன பணத்தை ஜிபேயில் செலுத்திவிட்டு, ஆமா ஒரிஜினல் ரேட்டே 180 ரூபாய் தானே, ஏன் 210 ரூபாய் கேட்குறீங்க என்று கேள்வி கேட்டிருக்கிறார். உடனே சூடான அந்த கடை ஊழியர், போய் கலெக்டர் கிட்ட கேளு என அசால்ட்டாக வார்த்தைகளை விட கடுப்பான மது பிரியர், உங்ககிட்ட கலெக்டர் தான் எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் வாங்க சொன்னாரா என கேட்க, அங்கே வாக்குவாதம் ஊற்றியுள்ளது. யாருக்கிட்ட கேளு? கலெக்டர் கிட்ட போய் நான் கேட்கணுமா? கலெக்டர் உனக்கு சொன்னாரா? உன்னை கலெக்டர் இருக்க சொன்னாரா? நான் உன்னை கலெக்டர் இருக்க சொன்னாரா? உன்னை கலெக்டர் இருக்க சொன்னானா? உன்னை கேட்ட கேள்வி கலெக்டர் இருக்க சொன்னாரா? இதனால் அங்கு கூட்டம் கூட, கூட்டத்தை பிளந்து கொண்டு வந்த அந்த டாஸ்மாக் பாரை டெண்டருக்கு எடுத்திருக்கும் பார் பார்த்திபன் 10 ரூபாய் கொடுக்க வக்கு இல்லாம எதுக்கு நீ எல்லாம் வாய் பேசுற என லோக்கல் லாங்குவேஜுக்கு இறங்க, தனது தன்மானத்தை தொட்டுவிட்டதாக கொதிப்படைந்த அந்த மது பிரியர், என்கிட்ட காசு இல்லாமலா உன் கடையில சரக்கு வாங்கியிருக்கேன், அநியாயத்துக்கு இப்படி வசூல் பண்றீங்களே என கேள்வி எழுப்ப, பார்த்திபனோ வேணும்னா டாஸ்மாக் கடையில போய் கூலிங் இல்லாம வாங்கி குடி, இங்க ரூல்ஸ் இப்படித்தான் என திமிர் காட்டி இருக்கிறார். மதுபானங்களை டாஸ்மாக் கடையை விட்டு வெளியிடங்களில் விற்பதே குற்றம் என அரசு சொல்ல, பார்த்திபனோ தன்னுடைய பாரில் பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பது ஒரு குற்றமே இல்லை என்ற மிதப்பில் மிரட்டி பேசியது தனி கதை. என்ன விசாரணை பண்றதுனால இது தப்பான விஷயம். சரி, ஓகே, ரைட். நீ செல்ல நான் கூட புடிங்க கூட விட்டுருவேன். முஞ்ச புடிங்க பாருங்க. அதான் ஸ்பாட்ல முஞ்ச புடுங்க, நான் ஒண்ணே பிரச்சனை கிடையாது. அது வந்து தப்பு, நீ பண்றது ரொம்ப தப்பு பண்ணீங்க. பீர் யார் விற்க சொல்றது? 220 ரூபாய். புரியல. 220 ரூபாய் பீர் யார் விற்க சொல்றது? பீர் இப்ப நான் விக்கிறேன். பீர் நீங்க தானே எடுத்து சொன்னீங்க, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சொன்னீங்களே. உன்கிட்ட நான் இப்ப பீர் வாங்க சொன்னீங்களே. பீர் வாங்க சொன்னீங்க. உன்கிட்ட பீர் விக்கல, நீ போய் கடையில வாங்கி போ. கடையில வாங்கி. இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொன்னீங்க? தம்பி நீ இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொன்னீங்க? பாத்து அவ்வளவு எனக்கு என்ன பாத்துனா எனக்கு புரியல. உடனே அவர் பேசுவதை பக்காவாக செல்போனில் வீடியோ பதிவு செய்து அதையே ஆதாரமாக்கிய மது பிரியர், இதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க என கேட்க, அதற்கு பார்த்திபன் ரொம்ப கூலாக, தம்பி செல்போனை பிடுங்கிருவேன் என்று சாஃப்ட் வில்லனாக மாற, மது பிரியரும் விடாமல், எங்க முடிஞ்சா இந்த ஸ்பாட்லயே செல்போனை பிடுங்கித்தான் பாருங்க என்று கூறியிருக்கிறார். என்ன விசாரணை பண்றதுனால இது தப்பான விஷயம். சரி, ஓகே, ரைட். நீ செல்ல நான் கூட புடிங்க கூட விட்டுருவேன். முஞ்ச புடிங்க பாருங்க. அதான் ஸ்பாட்ல முஞ்ச புடுங்க, நான் ஒண்ணே பிரச்சனை கிடையாது. அது வந்து தப்பு, நீ பண்றது ரொம்ப தப்பு பண்ணீங்க. அடுத்த செகண்டிலேயே ஆங்கிரி பேர்டாக மாறிய பார்த்திபன்,
தம்பி நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க பாத்துக்க, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் என முரட்டு வில்லனாக மாறி மிரட்டி இருக்கிறார் பார் பார்த்திபன். கூல் பியர் கையில் இருக்க மிரட்டல்களை கூலாக லெப்ட் ஹேண்டில் சமாளித்த அந்த மது பிரியர் என்ன பண்ணுவீங்க என்று திரும்ப திரும்ப கேட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் இன்னொரு அதிர்ச்சி என்னவென்றால், அந்த டாஸ்மாக் கடைக்கு அங்கீகார எண் கூட இல்லாமல் ஏதோ ஒரு சந்து கடை போல செயல்பட்டு வருவதாக அந்த ஏரியாவில் பரவலாக பேசப்படுகிறது. குச்சி புட்டு இங்கே வந்து அர்த்தம் பண்ணுறானுங்க. வாசல்லே பார்த்துட்டு எங்கள் வீட்டு வாசலில் கூட பாட்டில் தான் வச்சு போட்டு போகிறாங்க. கேட்டால் அன்னைக்கு ஏந்து போகிறானுங்க, அங்கேயே மூத்திர போயிடறானுங்க. எல்லா வேலையும் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறானுங்க? முக்கியமாக இந்த ஒயின் ஷாப் எடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகுது. ஒயின் ஷாப் ஏன் மூட போறீங்க? இப்போ நான்லாம் எங்கே போய் குடிக்கிறது? ஓட்டி பஸ் ஸ்டாண்டு போனால் 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோவில் போனால் 10 ரூபாய் 20 ரூபா கொடுத்து ஷேர் ஆட்டோவில் போனால் எப்படி போய் குடிக்க முடியும்? உண்மையிலேயே அந்த கடை டாஸ்மாகின் கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகிறதா, இல்லை பார் பார்த்திபன் போன்ற ஆட்கள் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்பனை செய்கிறார்களா என்பதை டாஸ்மாக் நிர்வாகம்தான் விளக்க வேண்டும்.